சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கிற நயாப்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா அந்த ஊரில் இருக்கிற நிறைய ஆண்கள் வெளி மாநிலத்துக்கு போய் தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமம் பயங்கர பின்தங்கிய ஒரு கிராமமாக இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் கூட பாதி முடிக்கப்படாம அப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற அந்த கிராமத்தில் தான் சரியா டிசம்பர் 2, 2024 காலை 7 மணி வாக்கில் அதே கிராமத்தை சேர்ந்த 8 வயது சிறுவனான அஜித் அப்படின்ற ஒரு சிறுவன் எப்போதும் போல அந்த தெருக்கல்ல விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்படி விளையாடும் போது அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு சாக்கு முட்டையை யாரோ வச்சிருக்கிறத பாக்குறான். என்னடா அது, இந்த சாக்கு முட்டை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே, அப்பா அம்மா இதுக்குள்ள ஏதாவது வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஆர்வத்தோடையே அந்த சின்ன பையன் அந்த சாக்கு முட்டை கிட்ட வந்து பாக்குறான். அந்த சாக்கு முட்டையை பார்க்கும்போது கருப்பு கலர்ல ஏதோ கரைப்படிந்த நிலையில இருக்கு. அதன் பிறகு நல்லா கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அந்த சாக்குல இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. இதனால பதறி போன அந்த சிறுவன் அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கான். இதனால அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் அவனுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்ட வந்து அந்த சாக்கு பைய உடனடியாக பிரித்து பார்க்குறாங்க. அந்த சாக்கு பிரித்து பார்த்தவங்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு காட்சியை தான் அன்றைய தினம் அவங்க பார்த்துருந்துருக்காங்க. அப்படி அந்த சாக்கு பையில என்ன இருந்துச்சுன்னா, 8 வயது நிறந்த அதே கிராமத்தை சேர்ந்த ரோகன் அப்படின்ற சிறுவனுடைய தலையில கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அவன் அந்த சாக்கு பைக்குள்ள சுருண்ட நிலையில சடலமா கிடக்கிறத பாக்குறாங்க. பயங்கர துர்நாற்றமும் அந்த இடத்துல இருந்து வீசுறதுனால போலீஸ் ஆபீசருமே இமிடியேட்டா சம்பவ இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க. அந்த சாக்கு முட்டை பை யாருடைய நிலத்துல இருந்துச்சோ அவங்க கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல் நாள் கூட நான் இந்த இடத்த கிளீன் பண்ணேன் சார், ஆனா இந்த இடத்துல இந்த சாக்கு பை இல்லை, இப்போ ஏதோ வந்து கிடக்கு, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகளுடைய மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிறுவனுடைய தலையில இப்படி கொடூரமான முறையில், அதாவது 1 அடி இல்லை 2 அடி இல்லை பல அடி ஒரு இரும்பு ராடால விழுந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு காயம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காயம் இந்த சிறுவனுடைய தலையில ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அப்படி இந்த சிறுவனை யாரு தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் தான் போலீஸ் ஆபீசருடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு 8 வயது நிறந்த அந்த ரோகனுக்கு என்னதான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ரோகனுக்கு எதனால இப்பேற்பட்ட ஒரு நரக வேதனை கிடைக்கணும், ரோகனுடைய வாழ்க்கையில அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு. கடந்த மாதம் வட இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த நயாப்பூர் கிராமத்தில் கரண் சிங் மற்றும் யசோதா அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகன் தான் இந்த 8 வயது சிறுவனான ரோகன். இந்த ரோகன் தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் தன்னுடைய சித்தப்பாவான பானு சிங் அப்படின்றவங்க கூட ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த பையன் படிக்கிறான். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், அந்த தெருவில் நிறைய சிறுவர்கள் இவனை மாதிரி இருக்கிறதுனால இவனுமே போயிட்டு தினமுமே விளையாடிக்கிட்டே தான் இருப்பான். மறுபக்கம் இந்த சிறுவனுடைய அப்பாவான கரண் சிங்கை பத்தி சொல்லணும்னா, குஜராத் மாநிலத்தில் சூரத் அப்படின்ற பகுதியில் ஒரு சாரி ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய குடும்பத்தெல்லாம் தன்னுடைய சொந்த ஊர்லயே விட்டுட்டு 1000 கிலோமீட்டர் தள்ளி தான் தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த கரண் சிங் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நாம தான் படிக்கல, நம்முடைய பிள்ளையாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு சராசரி தகப்பனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்குமோ அந்த ஆசையோட தான் இந்த கிரண் குஜராத் மாநிலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மறுபக்கம் இவருடைய மனைவியான யசோதா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு மெல்லிய மனம் கொண்டவங்களா தான் இருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த கரண் சிங்குடைய தம்பியான பானு சிங், அதாவது அந்த பையனுடைய சித்தப்பாவான பானு சிங் அப்படின்றவருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இதனால அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளயுமே இவன் வேலைக்கு போகாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சிங் அடிக்கடி தன்னுடைய தம்பியை திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. பட் என்னதான் இவங்க 2 பேருக்குள்ளயுமே இந்த பேச்சுவார்த்தை சண்டைகள்லாம் நடந்தாலுமே ஒரு நாள் கூட கரண் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த ரோகன் தன்னுடைய அம்மா கிட்ட பயங்கர அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்கான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அம்மா ஊட்டி விட்டா மட்டும்தான் சாப்பிடுவான். அதன் பிறகுதான் அந்த தெருவில் போயிட்டு விளையாடுவான். அப்படிதான் நவம்பர் 29, 2024 வகல, அதாவது அந்த சிறுவனுடைய சடலம் கண்டெடுப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த சிறுவன் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அம்மா கையால சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அந்த தெருவில் போயிட்டு பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி விளையாடிக்கிட்டே இருந்த அந்த சிறுவன் திடீர்னு 4 மணி வாகல காணாம போயிருந்திருக்கான். அங்க இருந்த எல்லாருமே அவன் விளையாடுறத பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அவன் எங்க போனான் அப்படின்றத யாருமே பார்க்கல. தன்னுடைய மகன் தெருவில் தான் விளையாடிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படியும் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் யசோதா வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 6 மணி ஆகியுமே இந்த ரோகன் வீட்டுக்கு வரல. இதனால் பதறி போன இந்த அம்மா உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்டலாம் கேட்குறாங்க. யாருமே ரோகனை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ரோகன் கூட விளையாண்ட பசங்க கிட்டையுமே இந்த அம்மா வந்து கேட்கும்போது ரோகன் எங்கள் கூட தான் விளையாண்டான், திடீர்னு எங்கே போனானே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நேரம் ஆக ஆக அந்த கிராமமே இந்த ரோகனை தேட ஆரம்பிக்குது. எங்கேயுமே ரோகன் கிடைக்காததுனால இந்த யசோதாவுக்கும் தன்னுடைய கணவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உடனடியாக கரண் கிட்ட கால் பண்ணி தன்னுடைய மகனை காணும், சீக்கிரமாக ஊருக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் கரணுமே அவசர அவசரமாக தன்னுடைய கம்பெனியில் சொல்லிட்டு உடனடியாக ட்ரெயின் ஏறி மறுநாள் வாக்கில் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கரணும் யசோதாவும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் காணாமல் போனது ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால உடனடியாக அந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. பட் என்னதான் அப்படி வந்து விசாரிச்சாலுமே அந்த சிறுவனை பற்றின எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மறுநாளுமே வந்து தேடி பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு அந்த சிறுவனுடைய சடலம் கண்டெடுப்பதற்கு முதல் நாள் வாகல கூட போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வந்து யசோதாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்கள் மேலே சந்தேகம் இருந்ததுனால அதை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கூட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள விசாரணை பண்ணா ஒருவேளை அந்த சிறுவன் உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக எல்லாருடைய வீட்லையுமே போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த சிறுவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் அன்றைய நாள் ஒருத்தருடைய வீட்டை மட்டும் போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமம் பின்தங்கிய கிராமம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லை, யாருடைய வீட்லேயுமே ஒரு சிசிடிவி கூட கிடையாது. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ரேண்டமாக விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. மறுநாள் காலையில் 7 மணிக்கு தான் அஜித் அப்படின்ற அந்த சிறுவன் விளையாட வரும்போது திடீர்னு ஒரு சாக்கு பையை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவலை கொடுத்துருந்துருக்கான். போலீஸ் ஆஃபீஸருமே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அழைச்சிட்டு வந்து அந்த சாக்கு மூட்டையை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. இன்ச்சு பை இன்ச்சாக சோதனை பண்ணுறாங்க. அந்த சாக்கு பை எங்கே அச்சடிக்கப்பட்டது, எந்த ஊரில் அச்சடிக்கப்பட்டது, எந்த பேஜ் நம்பர், அந்த சாக்கு பையில என்னென்ன தடயங்கள்லாம் தெரியுது, எந்த மாதிரியான கரைகள்லாம் இருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாம நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த சாக்கு பை மேலே இருந்த கருப்பா இருக்கிற கரையை பார்க்கும்போது அந்த சிறுவனுடைய ரத்த கரை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அந்த சாக்கு பையோடைய அடிப்பகுதியை பார்க்கும்போது கருப்பான சில கரைகள்லாம் இருக்கு. அந்த சாக்கு பை தேய்ந்த மாதிரியான தடயமும் தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சாக்கு பையை யாரோ பயங்கரமா இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இது கூடவே அந்த சிறுவனுடைய சடலத்தை அந்த சாக்கு பையில இருந்து வெளியில எடுத்ததுக்கு பிறகு அந்த சாக்கு பைக்குள்ள சில காய்ந்த இலைகள்லாம் கிடைச்சிருந்திருக்கு. இந்த இலைகள் கொண்ட மரங்கள் எந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத அந்த கிராமம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸ் ஆபீசருக்கே தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்திருக்கு. எந்த மாதிரி ஒரு இலையை சாக்கு பையில பார்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு மரம் இந்த ரோகனுடைய வீட்டிலேயே தான் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த சாக்கு பைக்கு கீழே ஒரு கருப்பான கரை இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த கரை எப்படி ஏற்பட்டிருக்குன்னா மொட்டை மாடிகளில் பல நாள் மழை பெஞ்சு கருப்பா பாசி பிடிச்சி இருக்கும்ல, அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு சாக்கு பிடிச்சி இழுத்தா எந்த மாதிரியான ஒரு கரை ஒட்டுமோ அந்த மாதிரியான ஒரு கரை தான் அந்த சாக்கு பையில ஒட்டி இருந்திருக்கு. இப்போ அந்த சிறுவனுடைய வீட்டு மொட்டை மாடியை பார்க்கும்போது தரதரணி எதையோ இழுத்த மாதிரியான தடயங்கள், அந்த காஞ்சி போன பாசி மேலே இழுத்த தடயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதே சமயம் மாடிப்படிகளில் சில இரத்த கரைகள், சாக்கு பையில எந்த மாதிரியான ஒரு கரை இருந்துச்சோ அந்த மாதிரியான கரை மாடிப்படிகளில் பார்க்குறாங்க. பட் அந்த கரைகள் எல்லாமே கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே இருந்து கீழே எடுத்துகிட்டு வந்த மாதிரியான தடயங்கள் எதுவுமே காணப்படலை. இது கூடவே அந்த சாக்கு பைக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு காஞ்ச இலை இருந்துச்சோ அதே மாதிரியான மரமும் அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு தான் உடனடியாக ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த சாக்கு பையில் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்டில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருந்திருக்கு. அது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சிறுவனுடைய சித்தப்பாவான பானு சிங்குடையது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் சந்தேகமடைந்த போலீஸ் அதிகாரிகள் யசோதா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யசோதா நாய் ஏதாவது மாடிக்கு போயிருக்கும், அதனால் சில கரைகள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்காங்க. பட் இப்படி போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய முகம் பயங்கரமாக மாறி இருந்திருக்கு. மறுபக்கம் பானுசிங்க கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அவனுடைய முகம் மாறுறதுனால உடனடியாக 2 பேருமே கைது பண்ணி தனித்தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய ஸ்டைலில் இந்த பானுசிங் கிட்ட துருவி அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் ஒரு
கொடூரமான ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே அவன் சொல்லியிருந்திருக்கான். இதை வழக்க விசாரணை பண்ண போலீஸ் ஆஃபீஸரால் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த பானு சிங் சொல்லியிருந்திருக்கான். அப்படியே அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா நவம்பர் 29ஆம் தேதி இந்த சிறுவன் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கு பிறகு பேக்கை போட்டுட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு தெருவில் போயிட்டு எப்போதும் போல சக சிறுவர்கள் கூட விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த டைமிங்கில் திடீர்னு அந்த சிறுவன் யதார்த்தமாக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவனுடைய அம்மாவும் அவனுடைய சித்தப்பாவான பானு சிங்கும் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த சிறுவனுக்கு பயங்கர ஷாக். தன்னுடைய அம்மாவையும் பானு சிங்கையுமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த பானு சிங்குடைய அண்ணனான கரண் அப்படின்றவர் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கறதுனால தன்னுடைய அண்ணியான யசோதா கூட நெருங்கின ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். எப்பெல்லாம் இந்த சிறுவன் ஸ்கூலுக்கு போயிடறானோ அப்பெல்லாம் இந்த 2 பேருமே நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க. மறுபக்கம் கரண் வீட்டுக்கு வந்தாலும் கூட இவர்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற மாதிரியான சந்தேகம் வராத அளவுக்கு தான் பர்ஃபெக்டான ஆக்டிங்கையே இந்த கரண் கிட்ட போட்டிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த சிறுவன் கொலை செய்யப்படுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் 10 நாட்கள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு கரண் சூரத்தில் இருந்து தன்னுடைய ஊருக்கு வந்துட்டு சிறுவன் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஊருக்கே போயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த சிறுவன் 29ஆம் தேதி விளையாட போயிருந்திருக்கான். திடீர்னு தன்னுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது பானு சிங்கும் அவனுடைய அம்மாவும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. இதனால பதறி போன அந்த 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. என்னதான் இந்த பையன் 8 வயது சிறுவனா இருந்தாலும் கூட அவனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த சமயத்தில் பானு சிங் அந்த சிறுவன் கிட்ட நீ இதை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆமா என்னுடைய அப்பா கிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதனால ஆத்திரமான அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியாக யசோதா கிட்ட 10 ரூபாய் காசு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்கு போயிட்டு குர்குரே பாக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த சிறுவனுக்கு கொடுக்குறான். அப்ப கொடுத்துட்டு மறுபடியுமே நீ இதை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா நான் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதனால ஆத்திரமடைந்த அந்த 2 பேருமே தரன்னு அந்த சிறுவனை ஒரு ரூம்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு துவைக்காம இருக்கிற அந்த துணியை அவனுடைய தலையில போத்தி அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராடால இந்த பானு சிங் கொடூரமான முறையில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்ற அந்த சிறுவனை தன்னுடைய கண் முன்னே இந்த பானு சிங் கொலை பண்றது எல்லாமே ஒரு தாய் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. தொடர்ந்து சிறுவனுடைய தலையில் அடித்த அடியில் ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரத்தம் கசிஞ்சபடியே மயக்கத்தோடையே அந்த சிறுவன் விழுந்திருக்கான். இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி மாடிப்படிக்கு கீழே இருக்கிற ட்ரம்மில் கொண்டே அந்த சிறுவனுடைய சடலத்தை போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு சாக்கு பையில் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் அந்த சிறுவனுடைய உடம்புல இருந்து மறுபடியுமே மூச்சு வெளியில் வந்திருக்கு. இதை பார்த்த பானு சிங் மறுபடியுமே ஒரு ராடை எடுத்து அவனுடைய உயிர் போகிற வரைக்குமே கொடூரமான முறையில் அந்த சிறுவனுடைய தலையில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு மனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இறுதியாக ரோகனை கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்த ஒரு சாக்கு மூட்டையில் எடுத்து அவனுடைய சடலத்தை போடுறாங்க. அப்போதான் அந்த சாக்கு பைக்குள்ள சில இலைகளும் சேர்ந்து போயிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த சாக்கு பையை கட்டி அந்த வீட்டோடைய பரணையில் போட்டு வச்சிருக்காங்க. மறுபக்கம் யசோதா எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய மகனை காணும் அப்படின்ற மாதிரி டிராமா நடத்த ஆரம்பிக்கிறா. அடுத்தபடியாக இரவு நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு கால் பண்ணி மகன் எங்கேயோ போயிட்டான் சீக்கிரமாக ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே அந்த ஊருக்கு வந்து இவங்களுடைய வீட்டை தவிர எல்லா வீடுகளிலுமே வந்து தேடி பார்த்துருந்துருக்காங்க. அதே சமயம் இவர்கள் 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை டாக் ஸ்குவாட் வந்துட்டா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் பரணையில் இருக்கிற அந்த சிறுவனுடைய சடலத்தில் இருந்து வாடைகளும் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால் யசோதாவும் இந்த பானு சிங்கும் அந்த மூட்டையை எடுத்து கொண்டு மாடிப்படி வழியா தரன்னு இழுத்தபடியே மாடியிலேயே ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சிறுவனுடைய சடலத்தை கண்டுபிடிப்பதற்கு முதல் நாள் வரைக்குமே போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருடைய வீடுகள்லையுமே போயிட்டு செக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் யசோதாவுடைய வீட்டில் மட்டும் அன்றைய நாள் செக் பண்ணல. இதனால மேலும் மேலும் இந்த பானு சிங்கும் யசோதாவுக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. எங்க ஒருவேளை நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை கொண்டு எங்கேயாவது போட்டுட்டு வந்துடு அப்படின்னு இந்த பானு சிங் கிட்ட யசோதா சொல்றா. ஆனால் பானு சிங் என்ன சொல்லியிருந்திருக்கானா ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு நம்மள தெரியும். இப்போ இந்த சாக்கு மூட்டையை எடுத்துட்டு போனா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். அதனால நான் எங்கேயாவது கொண்டே போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கு மூட்டையில கயிறை கட்டி மாடிப்படி வழியா இறக்காம மாடியில இருந்து கயிறாலேயே கீழே கட்டி இறக்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த மூட்டையை வேற ஒருத்தருடைய வீட்டு கொல்லப்புறத்துல கொண்டே இந்த பானு சிங் போட்டுட்டு வந்திருக்கான். மறுபக்கம் மாடிப்படி வழியா அந்த சடலத்துல இழுத்துட்டு போகும்போது கூட அங்க நிறைய ரத்த கரைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே யசோதா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருந்திருக்கா. ஆனாலுமே சரியா சுத்தமா கிளீன் பண்ணாததுனால போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் பின் நாட்கள்ல அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி இருந்திருக்காங்க.
இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பானுசிங் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு யசோதா கிட்டயுமே விசாரணை பண்ணும்போது அவளுமே வேற வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கா. இவங்களுடைய இந்த நெருக்கமான ரிலேஷன்ஷிப்புக்காக எந்தவித தவறுமே பண்ணாத அந்த பிஞ்சு குழந்தையான 8 வயதில் இருந்த ரோகனை அநியாயமாக அடிச்சே கொலை பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த 2 பேரையுமே கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ண போகிறாங்க. இறுதியாக இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவனை எப்பேற்பட்ட ஒரு கோபத்துக்கு உள்ளாக்குது, எப்பேற்பட்ட ஒரு சிக்கலுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுடைய சுயநலத்துக்காக எந்தவித தவறுமே பண்ணாத 8 வயது சிறுவனை அநியாயமாக கொலை பண்ணது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இவர்கள் 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.